நாளைக்கு இவரையே ஹைஜாக் பண்ணிட்டாங்க யாராவது, பிஜேபியோ டிஎம்கேவோ, அவ்வளவுதான், நீங்க காலி. அது ஸ்ட்ரக்சரு இது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றதை விட இவர்கிட்ட சொல்றது தான் பெட்டர்னு இவர்கிட்டயே நான் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணேன் நானும் சட்டி. ஏன்னா அவருக்கு சொல்லி அவர் அது அது அந்த டெப்த்தை பிடிச்சி அவர் வந்து இவர்கிட்ட பேசவும் மாட்டார். அதனால இவருக்கே புரிய வச்சு, இங்க பாருங்க அவர் தான் ஃபேஸ், நீங்க ஓவர் டாமினேட் பசங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணணும், தப்பு. நீங்க அப்ரூவல் கொடுக்காம எப்படி வரும்? இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும்? புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாம. அந்த அவுட்ஃபிட் அப்படி இருக்கு, மன்றங்களா இருந்து வந்ததில்லை. ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராப்பர்ட்டி, ஃபேஸ் இவரு அப்படி இருக்கு. இந்த ஃபேஸையுமே இவர் டாமினேட் பண்றாரு. டாமினேட்னா ஓவர் பவர் பண்றாரு. சின்ன பையன் மாதிரி தவுலோன்று 10ல் 1ன்னு போட்டுட்டு இவர் முகத்தை இப்படி பெருசா அப்படியே, இது வந்து ராங். இது துரைமுருகனை ஸ்டாலின் பிளேஸ்ல துரைமுருகனை பண்ண என்ன ஆகும்? கட்சி உருப்படுமா? ஜெயலலிதா பிளேஸ்ல சசிகலாவை பண்ணா எப்படி இருக்கும்? எல்லா பார்ட்டிஸ்லயும் பிரசிடென்ட்டோ ஜெனரல் செக்ரட்டரியோ சிஎம் கேண்டிடேட் யாரோ அவங்க தான் ஃபேஸ். இவர் சென்டர்ல நிக்கிறார், சார் பக்கத்துல நிக்கிறார். எனக்கு அந்த பர்த்டே இது கூட ஓகே, அவரு ஒரு க்ளோஸ் நீட் டீம், அது ஓகே. வெளியில நடக்கிற விஷயங்கள் அவரே இந்த வருஷம் பர்த்டே பண்ணல, நீங்க எதுக்கு பண்றீங்க? நீங்க பண்ணக்கூடாது இல்ல ஒண்ணு. ரெண்டாவது சரி பண்றீங்க, உங்களுக்கு தெரியாது பிரிண்டிங் எல்லாம் சின்ன இது கூட ஒரு புள்ளி கூட இவர் தான் அப்ரூவல் கொடுப்பாரு. யூனிஃபைடா ஒரே முகம் ஒரே போட்டோ எப்படி போகுது எல்லா இடத்துக்கும்? இப்ப சூஸ் பண்ணி கொடுக்கலன்னா அது எப்படி போகாது இல்ல? நான் டாக்டர் ராமதாஸ் இதையே தூக்கி வெளில போட்டவன். சிஎம் கேண்டிடேட் அன்புமணினா அன்புமணி மட்டும்தான், அப்பனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும். விஜய் சார்னா விஜய் சார் தான். நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா அதுக்கு ஈக்குவலா பொசிஷன் பண்ணிட்டு இருக்கேன். இது கோமாளி கூட்டம் எல்லாம் உள்ள வந்து போட்டிருந்தா எப்படி? தப்பு சார் அது. இல்ல அது பெரிய தப்பு. இது 2% கூட தேராது இப்படி போச்சுன்னா. பொசிஷனிங் வந்து சிஎம் ஃபேஸ் பொசிஷனிங் வந்து டைலூட் ஆகக்கூடாது. கேடர் பண்ணலாம், ஃபங்க்ஷனரிஸ் பண்ணலாம், தலைவரை சென்டர் பண்ணி அவர் நிழலை தேடிக்கலாம். அவர் நிஜத்தையே இன்னொரு நிழல் வந்து ஆக்கியூபை பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு கல்ட் டைல்யூட் பண்றதெல்லாம் வந்து கற்பனையில கூட இமேஜின் பண்ண முடியாது சார். இதெல்லாம் எந்த பார்ட்டிலையுமே நீங்க டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் விடுங்க, எடப்பாடி கட்சியில் கூட விட மாட்டாங்க. ஓட்டு யாருக்கு? ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு, கருணாநிதிக்கு ஓட்டு, அண்ணாக்கு ஓட்டு, ஸ்டாலினுக்கு ஓட்டு, உதயநிதிக்கு ஓட்டு. சென்ட்ரல் ஃபோர்ஸ் யாரு? சென்ட்ரல் ஃபேஸ் யாரு? அவங்க நியூட்ரலானவங்களா இருக்கும். ஏன் எடப்பாடி ஃபிசில் அவுட் ஆகி காலி ஆகுறாரு? எடப்பாடி சென்ட்ரல் ஃபேஸ் எடுபடாது, ஓபிஎஸ் எடுபடாது, சசிகலா எடுபடாது, அன்புமணி எடுபடாது, திருமாவளவன் எடுபடாது. யுனிவர்சலா கேஸ் நியூட்ரலா எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ராலிட்டி ஃபேக்டர் இருக்க ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ், அதுவும் சாதாரண ஆள் இல்ல, கல்ட். அவரை போய் டைல்யூட் பண்ணலாமா? எவ்வளவு பெரிய முட்டாள்தானே இது. நீங்க யாரு? நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு? உங்களுக்கு எதுக்கு கடா வெட்டுறான்? உங்களுக்கு எதுக்கு ரத்த தானம் கொடுக்குறான்? அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா தலைவர் வேஸ்ட் டம்மி, சும்மா ஃபேஸ்க்கு வச்சிருக்காருல, இவர் தான் எல்லாம். இது தேராது. இது ரெண்டு கமலாவது நான் அவர் இதை வச்சுக்கிட்டு ஐடியாலஜி இல்லாம 4% எடுத்தாரு. 2 கூட தேராது. நான் 30% டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீட் கன்வர்ஷனுக்கு பவருக்கு எப்படி எந்த அலைன்ஸ் வருவான்? இன்னொன்னு சார், எப்படின்னா விஜய் சார் வந்து எதை சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு. எதை சொன்னாலும்